السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கணித்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை வரலாற்றை அதனுடைய படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமண வாழ்க்கை குறித்து சமீப காலமாக நாம் நமது உரைகளில் பார்த்து வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் ஒரு வறுமையான வாழ்க்கையை தான் மேற்கொண்டார்கள். பணம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை என்று நாம் பார்த்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த விதமான சம்பாத்தியமும் பெரிதாக இல்லை. எந்த அளவுக்கு அவர்கள் வறுமையிலேயே இருந்தார்கள், பணத்தின் மீது ஆசை கொள்ளாதவர்களாக இருந்தார் என்றால், அவர்களுக்கு அரபு சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு. அந்த சமயத்திலும் கூட அவர்கள் எளிமையை, வறுமையை மேற்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்தை மதீனாவிலிருந்து கூஃபாவுக்கு, ஈராக்கினுடைய கூஃபாவுக்கு மாற்றியவர். ஏனென்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அவர்கள் கொல்லப்பட்ட சமயத்தில் ஏற்பட்ட அந்த கலவரம், அதனால் மதீனாவை தலைநகரமாக கொள்வதை விட ஈராக்கின் கூஃபா பகுதியிலே ஆட்சியை அங்கு கொண்டு சென்றார்கள். ஈராக்கினுடைய கூஃபா போன்ற பகுதிகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே உருவான பகுதி. அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒருவர் ஜனாதிபதியை சந்தித்து ஏதாவது உதவி வாங்கி செல்லலாம் என்று வருகிறார். வந்து எங்கடா ஜனாதிபதி மாளிகை எங்கேயாவது தென்படுகிறதா என்று பார்க்கிறார். எங்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான மாளிகை பார்க்க முடியல. அப்படியே யோசித்துக் கொண்டே வருகிற போது வழியிலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். அவரிடத்துல கேட்கிறார், அப்பா இங்க ஜனாதிபதி எங்க இருக்கிறாரு, அவருடைய மாளிகை எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறார். ஜனாதிபதியை நீங்க பார்க்கணும்னா பள்ளிவாசலுக்கு போங்கன்னு சொன்னார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. பள்ளிவாசலுக்கு வருகிறார் அந்த வெளிநாட்டவர். வந்து பள்ளிவாசல்ல வந்து பார்க்கிறார், ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் பள்ளிவாசல்ல. ஜனாதிபதியின் தோற்றத்தில் அவர் எதிர்பார்த்து போன மாதிரி யாரும் அங்கே இல்லை. ஒரு கந்தலான ஆடை அணிந்த ஒருவர் அங்கே பள்ளிவாசல்ல ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு ஒரு காய்ந்த ரொட்டியை சாப்பிடுகிறார். அந்த காய்ந்த ரொட்டியும் கூட பிய்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறது. அந்த ரொட்டியை பிய்த்து சாப்பிடுவதற்கு என்ன செய்கிறார் என்றால் தண்ணீரை தொட்டு சாப்பிடுகிறார். இதை பார்த்து அந்த வெளிநாட்டுக்காரர், அவருக்கு அவர் தான் ஜனாதிபதினு தெரியல, அப்படி அவர் எதிர்பார்த்து போன விதத்தில் இல்லை. ஏன்னா இந்த ஊர்லயே இப்படிப்பட்ட ஏழைகள் இருக்கிறார்கள், காய்ந்த ரொட்டியை தண்ணீர்ல நினைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஏழைகள் இருக்கிறாருன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது இந்த ஊர்ல அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி வந்தார். வெளியில பள்ளியாசல் விட்டு வெளியே வந்தோம்னா ஹசன்லாரும் வந்துட்டாங்க. எங்க பாத்தீங்களா ஜனாதிபதியன்னு சொல்லி கேட்டார். இல்ல, யாரோ ஒரு ஏழை தான் இருக்கிறாரு, காய்ந்த ரொட்டியை தண்ணியில தொட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு, அப்படிப்பட்டதை தான் பார்த்தேன், எங்க அவரு தான் ஜனாதிபதினு சொன்னார் ஹசன்லார். அவர் ஆச்சரியப்பட்டு போனார். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு வேண்டிய உதவியை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பணம் வருவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் கூட பணத்தாசை அவர்களை ஈர்க்கவில்லை என்பதுதான் இந்த வரலாற்றின் மூலமாக தெரிய வருகிறது. ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வாழ்க்கை என்பது அந்த வறுமையோடே அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றினார்கள். ஆனால் அதே சமயத்திலே தன்னுடைய தந்தையையும் அவர்கள் மறக்கவில்லை. தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர்கள் மறக்கவில்லை. அவர்களுக்கு திருமணமாகி ஓராண்டு காலத்தில் உஹது யுத்தம் நடக்கிறது. நாம் ஏற்கனவே வரலாற்றை பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் பட்டது.
அந்த சமயத்தில் அதை கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரினுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு உஹது களத்தை நோக்கி புறப்பட்டார்கள். தன்னுடைய தந்தைக்கு மருத்துவம் செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மறக்கவில்லை, அதே சமயத்திலே தந்தையும் அவர் மறக்கவில்லை. மரியாதைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சேவையை பார்த்துவிட்டு அவர்களினுடைய அந்த ஒழுக்க நடத்தை பார்த்து 4 விதமான நன்மாராயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்க பெண்களின் தலைவி நீ என்றார்கள். சய்யிதத்து நிசாஇ ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தின் பெண்களின் தலைவி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சய்யிதத்து நிசாஇல் முஃமினீன், மூமின்களின் பெண்களின் தலைவி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சய்யிதத்து நிசாஇல் ஆலமீன், அகில உலகத்தின் பெண்களின் தலைவி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அடைமொழியை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்தார்கள். சொர்க்கத்தின் தலைவி, இந்த சமுதாயத்தின் பெண்களின் தலைவி, மூமின்களின் பெண்களின் தலைவி, இந்த அகில உலகத்தின் பெண்களின் தலைவி என்ற பட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளின் வாலிபர்களின் தலைவர்கள் இந்த இருவரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பாராட்டு பத்திரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். மரியாதைக்குரியவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரின் பேரர், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். அவர்களுடைய குணநலன் எப்படி இருந்தது என்றால், ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொறுப்பு அவருடைய கையில் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்தார்கள். அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே விரிவடைந்தது. அதற்கு மேலும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே விரிவடைந்தது. அலி ரலியல்லாஹுடைய காலத்திலே விரிவடைந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே போனது. அப்போ மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொறுப்பு ஹசன் ரலியல்லாஹுடைய கையிலே வருகிறது. அந்த சமயத்திலே முஸ்லிம்கள் 2 பிரிவாக இருந்தார்கள். ஒரு பக்கம் ஷாமிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்களாக சில மக்கள், இன்னொரு பக்கம் மதீனாவிலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்களாக மக்கள். முஸ்லிம்கள் ஒருபோதும் பிரிந்திருக்க கூடாது, அது தீனுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பிரிவினை வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள். இந்த பிரிவினை வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே சொன்னார்கள், இன்னபனி ஹாதா சய்யிதுன் வலஅல்லாஹு அன் யுஸ்லிஹ பிஹி பைன ஃபிஅத்தைனி அலீமைத்தைனி மினல் முஸ்லிமீன். இதோ என்னுடைய பேரர் இருக்கிறாரே, இவர் தலைவர். முஸ்லிம்களுக்கு இடையிலே பிளவுபட்டு இருக்கிற போது, மிகப்பெரிய கூட்டம் பிளவுபட்டு இருக்கிற போது, அவர்கள் இருவரையும் அந்த இரு கூட்டத்தையும் ஒற்றுமைப்படுத்துகிற வேளையில் என்னுடைய பேரர் ஈடுபடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் 6 மாத காலம்தான் ஆட்சி செய்தார்கள். 6 மாத காலம்தான் ஆட்சி செய்தார்கள். முஸ்லிம்களுக்கிடையே பிரிவினை வேண்டாம், முஸ்லிம்களுக்கிடையே இந்த சண்டை சச்சரவுகள் வேண்டாம் என்று நான் என்னுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறேன் என்று ஒப்படைத்து விட்டார். ஆட்சி பொறுப்பு வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய பேரர்கள் இருவரும் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளின் வாலிபர்களின் தலைவர்கள் என்று சொன்னார். மரியாதைக்குரிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலேயே 10 பேரை சுவனம் கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். அஷரத்துல் முபஷரா என்று சொல்வார்கள். சொர்க்கம் கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று 4 ஹலீஃபாக்களை சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வ தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் வ ஸுபைர் இப்னுல் அவாம்
وسعد بن أبي وقاص وعبد الرحمن بن عوف وسعيد بن زيد وأبو عبيدة بن الجراح. இந்த 6 பேர், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ், இந்த 6 பேரும், அந்த 4 ஹலீஃபாக்கள் அல்லாமல் இந்த 6 பேரும் சொர்க்கவாதி என்று இந்த உலகத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர் என்று மாற்றியதில், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று மாற்றியதில் ஃபாத்திமா அல்லானுடைய பங்கு பெரிய அளவிலே இருக்கிறது. ஃபாத்திமா அல்லானுடைய பங்கு மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அவரை சொர்க்கத்திற்குரியவராக மாற்றினார். ஒரு பெண் கணவனை இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக ஃபாத்திமா அல்லாஹ் அவர்கள் திகழ்ந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நல்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.